யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இளைநிலையில் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜாதகர் 8/7/1995 அன்று மாலை 3:27 ஜாதகர் பிறந்திருக்கின்றார். விருச்சிக லக்னம், துலாம் ராசி, விசாகம் 2ஆம் பாதத்தில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 29வது வயது முடிந்து 30வது வயதில் கால் எடுத்து வைக்கிறார். அதாவது 29 வயது இன்றையோடு முடிந்துவிட்டது. நாளிலிருந்து 30வது வயது ஆரம்பம். குரு மகாதிசையிலே பிறந்திருக்கின்றார். தற்போது புதன் திசை, புதன் புத்தி நடப்பில் இருக்கிறது. இப்போ புதன் திசை, புதன் புத்தி எந்த மாதிரியான பலன்கள் ஜாதகருக்கு கொடுக்கும் என்று ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகம் ஆன்லைனில் பார்க்கப்பட்ட ஜாதகம் இல்லைங்களா? இந்த புதன் விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருந்து திசை புத்தி நடத்துகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். புதன் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே இருந்து திசை புத்தி நடத்துகிறார். இதற்கு நாம் பலன் சொல்ல வேண்டும். முதலில் இந்த புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு, அந்த 8 என்றது காலச்சக்கரத்துக்கு 3, காலச்சக்கரத்துக்கு 3 இல்லைங்களா? இப்ப 8ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு 3ஆக வருகிறது என்றால் 3ஆம் இட காரகங்கள் என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான காரகங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமா புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது 3ஆம் பாவம். புத்தி பேதலித்து போறது 3ஆம் பாவம். கவனக்குறைவு 3ஆம் பாவம். இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த 3ஆம் பாவத்தின் வழியாக 8ஆம் பாவத்தினுடைய காரகங்களை ஜாதகர் அனுபவிக்க போறார் என்று ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 8ஆம் பாவம் செயல்படுகின்ற பொழுது மற்ற பாவங்கள் எந்த பாவம் வீக்காக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா அந்த வீக்கா இருக்கிற பாவம் தான் பிரச்சனை ஏற்படும் இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இன்னும் நிறைய நண்பர்களுக்கு பிடிபடாமே இருக்கு. அதனால தான் திருப்பி சொல்றேன் நான். இந்த 8ஆம் பாவம் செயல்படுகின்ற போது மற்ற பாவங்கள், எந்தெந்த பாவங்கள் இங்கே வீக்கு, ரொம்ப டேஞ்சரா இருக்கு என்றது பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஜாதகத்துல இப்ப 8ஆம் பாவம் இயங்குகிறது இல்லையா? 9ஆம் பாவத்தை பாருங்கள். 9ஆம் பாவத்தை பாருங்கள். 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் தான் 8ஆம் இடம் இல்லையா? அப்ப இந்த காரகன் 9ஆம் பாவத்தில் முக்கியமா பிதூர்னு சொல்றோம், தந்தையார்னு சொல்றோம் இல்லையா? அதை பாருங்க. இந்த சூரியன் பாருங்க 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். வீடு கொடுத்தோம்னா பலமாக அவருடைய வீட்டில் இருக்கின்றார் இல்லையா? அப்ப 9ஆம் அதிபதி எங்க இருக்காரு? ராசி கட்டத்தின்படி 12ஆம் இடத்திலையும் பாவகப்படி லக்னத்துக்கும் வந்து விடுகிறார். அப்போ 9ஆம் பாவ அதிபதி பலமாக இல்லை. ஒரு பாவத்தை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பாவாதிபதியும் காரகனும் சிறப்பாக இருந்து விட்டால் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் இல்லையா? இப்போ 9ஆம் இடம் தந்தையார் பற்றி நம்ம ஆய்வு செய்கிறோம். அந்த இடம் வீக்காக இருக்கிறதுனால தான் நம்ம ஆய்வு செய்கிறோம் இல்லையா? காரகன் தன்னுடைய பாவத்திற்கு, அதாவது சூரியன் பிதுர் காரகன் இல்லையா? அவர் எங்க 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு சென்று வலிமையாக அமர்ந்து விடுகிறார். மேலும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசி கட்டத்தின்படி 12லையும் பாவகப்படி லக்னத்திற்கும் வந்து விடுகிறார். அதாவது ஒரு கிரகம் பாவக மாற்றம் அடைகிறது என்றால் அது நிலையற்றது. இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும். ஆக மொத்தத்தில் தற்போது சந்திரனுடைய அந்தரமோ சூட்சமோ பிராணமோ நடக்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவருடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும், பெட்டில் இருக்க வேண்டும். சிகிச்சைக்காக சென்று ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா துல்லியமாக இருக்கும். மேலும் இந்த ஜாதகர்
தந்தையாரை பார்க்க சென்றிருக்கின்றார். ஹாஸ்பிட்டலில் போய் அப்பா பார்த்துருக்காரு உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்துருக்காரு. அங்கேயே அவரே பார்த்துக்கிட்டார். அங்கே போயிட்டு தந்தையாரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவருக்கு வேலைக்கு மருந்து மாத்திரை எப்படி கொடுக்கணுமோ அப்படின்னு கொடுக்கறதுக்காக அவர் அங்கே போய் தந்தையாருக்கு காவலாக இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய ஜாதகருடைய புதன் திசை புதன் புத்தின்னு பார்த்தோம் இல்லையா, காலச்சக்கரத்துக்கு 3 லக்னத்திற்கு 8 இல்லையா. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நோயாளிக்கு இந்த ஜாதகருடைய தந்தையாருக்கு மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. காலையில இந்தந்த மாத்திரை சாப்பிடணும், மதியம் இந்தந்த மாத்திரை மருந்து சாப்பிடணும், இரவு இந்தந்த மாத்திரை மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி கொடுப்பாரு இல்லையா. அதை இந்த ஜாதகர் என்ன பண்ணிட்டாருன்னா, நைட்டில் கொடுக்குற மருந்து மாத்திரைய காலையில் கொடுத்துட்டாரு. காலையில் கொடுத்த மருந்து மாத்திரைய இரவில் கொடுத்துட்டார். அந்த இவருடைய தந்தையாருக்கு மேலும் கஷ்டமாகிவிட்டது உடம்பு. பிறகு அது டாக்டரால கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனைக்குரியதாக மேலும் அது ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அவர் பிழைப்பாரா இல்லை இறப்பாரா என்றது சொல்ல முடியல. அந்த அளவு கண்டிஷன் ஆகி போச்சு. இப்போ இது ஆன்லைனில் பார்க்கறதுனால இவ்வளோ விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு கிளைண்ட் நேரடியாக வராருன்னா ஜாதகம் ஈஸியாக சொல்லிவிடலாம். ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்கள் ஜோதிடத்தில் தெரியணும், தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அப்போ ஜாதகம் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு தான் சார், கவனம் குறைவால் இந்த மருந்து மாத்திரையை மாற்றி கொடுத்து எங்கள் அப்பாவும் இன்னி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டார் சார் அப்படின்னு நம்ம கிளைண்ட் சொல்கிறார். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் புதன் திசை புதன் புத்தி முடிய வேண்டும். புதன் திசை புதன் புத்தி முடிஞ்சதுமே இதில் என்ன வரும்? கேது வரும். புதன் திசையில் புதன் புத்தி வந்துச்சுன்னா அடுத்தது கேது புத்தி வரும். கேது புத்தி வருகின்ற பொழுது மேலும் இந்த உடல்நிலை என்ன ஆகும் அப்படின்னா, மேலும் பிரச்சனைக்குரியதாக தான் மாறும். இதுல செவ்வாயுடைய அந்தரம் வருகின்ற பொழுது, இந்த புதன் திசையில புதன் புத்தி செவ்வாய் அந்தரம் எப்போ வருகிறது அப்படின்னா 4வது மாதம் 2025 வருது. அதுக்கு இடையில ஒன்றும் வர்ற மாதிரி இல்லை. அந்த புதன் திசை புதன் புத்தி செவ்வாயோடைய அந்தரம் 2025 தான் வருது, 4வது மாதத்தில் தான் வருது. அப்போ வருகின்ற பொழுதுதான் இவருக்கும் மனம் சம்பந்தமான கவனக்குறைவு, ஒரு தெளிவான மனநிலை இல்லாத இருப்பதெல்லாம் தெளிவாகும். இவருடைய தந்தையாருக்கும் அப்பதான் ஓரளவு குணமாவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது இவருடைய ஜாதகத்தை வைத்து நாம் சொல்கிறோம். இவருடைய தந்தையாருடைய ஜாதகத்தில் விதி எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஒரு குறிப்பை கொடுக்குறாங்க, பிறந்த தேதி டைமு, அதை வைத்து கொண்டு இவருடைய ஜாதகப்படி தான் இவருடைய தந்தையாரை நாம் ஆய்வு செய்து பலன் சொல்கிறோம். அவருடைய ஜாதகத்தில் ஆயுள் இருந்தால் ஆயுள் இருக்கும், ஆயுள் இல்லை என்றால் அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா. மேலும் இது போல் டெய்லி ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் ஆய்வு செய்கின்ற போது ஜோதிட அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த விஷயத்தை சொல்வதற்கு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷமே போதுமானது. இப்போ சொன்ன பலனுக்கு பின்னாடி பஞ்சபூத தத்துவம் நிறைந்து உள்ளது. இப்போ ஒரு பாவம் செயல்படுகிறது அப்படின்னா மற்ற பாவங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறது, அந்த பாவாதிபதிகள் எவ்வகையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தால்தான் இதுபோல துல்லியமாக பலன் சொல்வதற்கு பயிற்சிகள் தேவை இல்லையா. டெய்லி நம்ம பயிற்சி செய்ய தான் பயிற்சி வரும். ப்ராக்டிக்கல் டெய்லி செய்ய வேண்டும். இளைநிலையில் உள்ள ஜோதிடர்கள் ப்ராக்டிக்கல் செய்யத்தான் நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியாக நாம் அனுபவத்தை பெற முடியும். மேலும் இந்த ஜாதகத்துக்கு நம்ம இப்போ பலன் சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்தபடியாக பாதகாதிபதி என்று சொல்கிறோம் இல்லையா.
இந்த பாதகாதிபதி வருகின்ற அனைத்து பதிவுகளிலும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாதகாதிபதியை வைத்து பல ஜோதிட நண்பர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததை சொல்கிறார்கள் இல்லையா? நாம் இப்போ இந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி எவ்வகையிலே செயல்படுவார் என்பதை பார்ப்போம். இந்த லக்னத்திற்கு, அதாவது விருச்சிக லக்னம் என்பது ஸ்திர லக்னம் இல்லையா? இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் இல்லையா? அப்போ 9ஆம் இடம் என்பது கடக ராசியாக வரும். கடகம் தான் பாதகஸ்தானம். கடக ராசிக்குரியவன் சந்திரன் பாதகாதிபதி இல்லையா? இதுல நிறைய நண்பர்கள் தேய்பிரைக்கு ஒரு விதமாகவும், தேய்பிரை சந்திரனுக்கு ஒரு விதமாகவும், வளர்பிறை சந்திரனுக்கு ஒரு விதமாகவும் பலன் சொல்வதும் உண்டு இல்லையா? இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட்ல போக வேணாம், பாதகாதிபதி என்ற சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்ப இந்த 9ஆம் இடத்திற்கு சூரியன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். மேலும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லக்னத்திற்கு ராசி கட்டத்தின்படி 12லையும் பாவகப்படி லக்னத்திலும் இருக்கிறார். அதாவது இப்ப பாதகாதிபதி என்று வைத்து கொண்டால் 12ஆம் இடத்தில் இருந்தால் சில நண்பர்கள் சிறப்பை தரும் என்று சொல்வார்கள் இல்லையா? இப்ப இந்த சந்திரன் 12ஆம் இடத்துல இருந்து 8ல சூரியன் காரகன் பிதிர்காரகன் சூரியன் இருந்தா தந்தையார் இருப்பாருங்களா? சொல்லுங்க பார்ப்போம். தந்தையார் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரகனும் 8, இந்த 9ஆம் அதிபதியும் 12ல் இருந்தால் தந்தையார் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லைங்களா? ஆனால் இந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பாவக ரீதியாக லக்னத்திற்கு வந்து விடுகிறார். அப்ப அந்த சந்திரனுடைய ஆக்டிவேட் ஆகும் போதெல்லாம் லக்னத்தில் இருந்துதான் ஆக்டிவேட் ஆகுவாரு. அதனால இந்த 9ஆம் இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் தந்தையார் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவே பலம் கொடுக்கிறது 9ஆம் இடத்திற்கு. அப்ப பாதகாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால், சூரியனும் 8ஆம் இடத்தில் இருந்தால் இந்த 9ஆம் இட காரகங்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அனைத்தும் என்று சொல்வதை விட முக்கியமாக தந்தையார் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 9ஆம் அதிபதி பாவக ரீதியாக லக்னத்தில் வருகின்ற பொழுது தந்தையார் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் இந்த திசா புத்தி என்பது தற்போது தந்தையாருக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த திசா புத்தி நடக்கிறது. இந்த பாதகாதிபதி என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த ஜாதகத்தில் பார்த்தோம். பாதகாதிபதி நன்மை செய்வாரா தீமை செய்வாரா என்று. அதாவது 9ஆம் அதிபதி ஒற்றைப்படை பாவத்திலே இருந்தால், பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட சிறப்பை தரும். ஆனால் இதிலே இரட்டைப்படையில் 9ஆம் அதிபதி இரட்டைப்படையில் இருந்தால் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும் என்று சொல்லலாம். இதற்கு வீடு கொடுத்தவனையும் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம்.